வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எந்த விஷயத்தை பேச இருக்கோம்னா, சமீபத்துல டிசிஎஸ் நாசிக்ல ஒரு முக்கியமான விவகாரம் வெளியே வந்தது. என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் எம்ப்ளாயீஸ் ஒரு கன்வர்ஷன்ல ஈடுபடுறாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படி சமூக வலைதளங்கள்ல அல்லது வெளியில ஓப்பனா வட இந்தியால லவ் ஜிஹாத் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இஸ்லாமியர்கள் மீது முன்வைக்கப்பட்டிருக்கோ. கிட்டத்தட்ட அதை பண்ணியிருக்காங்க. ஒரு நிறுவனத்துல பவரை யூஸ் பண்ணி பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் அங்க வரக்கூடிய பெண்களை செக்ஷுவலா ஹராஸ் பண்ணியிருக்காங்க, மதம் மாற சொல்லியிருக்காங்க, இந்து கடவுள்களை விமர்சிச்சிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு டிசிஎஸ் நாசிக் மேல வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8-10 நாட்களாக வட இந்திய ஊடகங்கள்ல முக்கியமான பேசு பொருளாக இந்த விஷயம்தான் பேசப்பட்டுட்டு வருது. டிசிஎஸும் அவங்க தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அதுல நிதா கான் அப்படிங்கிற ஒரு எம்ப்ளாயி, அவங்களும் தேடப்பட்டு வராங்க. அவங்களுடைய ஆன்டிசிபேட்டரி பெயிலும் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் டிசிஎஸ் நாசிக் இஷ்யூல தொடர்ச்சியாக அன்ஃபோல்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த விவகாரம் தொடர்பாக தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். இந்த விவகாரம் தொடர்பாக நம்ம யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, ஐடி எம்ப்ளாயிஸ் யூனியன் யுனைடெடினுடைய பொதுச் செயலாளர் தோழர் அழகு நம்பி வெல்கின் கூட தான். வணக்கம். வணக்கம். டிசிஎஸ் நாசிக் கேஸ் கிட்டத்தட்ட நானும் எலெக்ஷன்ல இருந்து அதை பார்த்துட்டே தான் இருக்கேன். ஒரு விஷயமா அன்ஃபோல்ட் ஆகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப டஃபா இருந்த விஷயம் அப்படின்றது இதுல எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி இதை பேசுறது அப்படின்றதே தெரியல. ஏன்னா ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதுல இஸ்லாமியர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்றது ஒரு தரப்புல இருக்கு. அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மீது முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் வலதுசாரிகள் திட்டமிட்டு பரப்புறதை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். ஆனா டெய்லி பேசிஸ் ஒரு ஃபேக் நியூஸை ஃபைட் பண்ற இடத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இதனுடைய உண்மையான பிக்சரையே பார்க்க முடியல. சோ முதல்ல அந்த இஷ்யூ என்ன அப்படின்றத நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் ஐடி செக்டார்ல அந்த கல்ச்சர் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றதையும் பேசலாம். டிசிஎஸ் நாசிக்ல என்ன நடந்துச்சு? டிசிஎஸ் நாசிக்ல இப்ப என்ன மீடியால சொல்றாங்கன்னா, மீடியால அங்க ஒரு பெரும் மதமாற்றம் நெட்வொர்க் இருக்கு. அந்த மதமாற்றம் நெட்வொர்க் மூலியமாக பெண்கள் செக்ஷுவலா அபியூஸ் பண்ணப்பட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கன்வர்ஷன் பண்றாங்க. அது பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களையும் மதமாற்றத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த மீடியால சொல்றாங்க. அதில் முக்கியமாக இந்த பெண் நிதா அவங்க தான் இதுக்கு மாஸ்டர் மைண்டா இருக்காங்க. அவங்களுடைய இந்த வேலை இங்க மட்டும் நடக்கல, டெல்லியில ஒரு குண்டுவெடிப்பிலும் இவங்க தொடர்புல இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதமான தகவல்கள் சமூக வலைதளங்களிலும் இன்னும் ப்ராமினன்ட் மீடியாலுமே வெளியில வந்துகிட்டே இருக்கு. இந்த தகவல் எல்லாமே நம்ம எஃப்ஐஆர்ல என்ன இருக்கு, இல்ல அபிஷியல் டிசிஎஸ் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருப்பதற்கும் எஃப்ஐஆர்ல இருப்பதற்கும் டிசிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத தகவல்களா இருக்கு. சில இடங்கள்ல போலீஸே என்ன சொல்றாங்கன்னா, இந்த தகவல்கள் மீடியால வர்றது எதுவுமே நாங்க சொல்லி வரல, அவங்க எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான மாதிரி சில மீடியாக்கள் இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்க, சில சமூக வலையங்கள் இதை அதை ஆம்பிளிஃபை பண்றாங்க, இதுதான் இங்க நடந்திருக்கு அப்படின்னு போலீஸோடைய அபிஷியலா இன்டர்வியூ பண்ணும்போதே சொல்றாங்க. இப்ப இங்க எஃப்ஐஆர்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட மார்ச் 26 முதல் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுது. இந்த கேஸ்ல இந்த இஷ்யூல 9 எஃப்ஐஆர் மொத்தமாக ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மார்ச் 26 ஃபைல் பண்ண கேஸ் அதனுடைய அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ஒரு நபர் மேல கம்ப்ளைண்ட் ஒரு பெண் கொடுக்குறாங்க. அவர் டேனிஷ் ஷேக் அப்படின்னு சொல்ற ஒரு டீம் லீடர் மேல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவருக்கு கீழே பல பேர் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு கீழே பல பேர் வேலை செய்யறாங்க. இந்த மாதிரி பல கட்டமா ஒரு டீம் ஸ்ட்ரக்சர்ல டேனிஷ் ஷேக், டேனிஷ் மட்டும் இல்லாம டேனிஷ் கூட சேர்ந்து நிறைய பேர் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது குற்றச்சாட்டா? அது சப்சிக்வெண்டா வருது. ஓகே, முதல் எஃப்ஐஆர்ல டேனிஷ் மேல வருது. அது நிறைய பெண்கள் மேல நிறைய பெண்கள் ஒரு பெண் டேனிஷ் மேல. என்னுடைய காலேஜ்ல இருந்து அவர் எனக்கு தெரியும். நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல பாஸ் அவுட் பண்ணோம். ஜனவரி 22 நான் டிசிஎஸ் சேர்ந்தேன். எனக்கும் அவருக்கும் அப்ப தொடர்பு ஏற்பட்டுச்சு. அப்பத்துல இருந்து அவர் என் கூட ரிலேஷன் வைக்கிறதுக்கு நிர்பந்தப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் அது செக்ஷுவல் அட்வான்ஸ்மெண்டா போகுது. அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எனக்கிட்ட உத்தரவாதம் கொடுத்து அது ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல போகுது. பட் சப்சிக்வென்ட்லி அவருடைய ஒய்ஃப் எனக்கு கால் பண்றாங்க. அப்பதான் அவர் எனக்கு பொய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு, திருமணமானதே மறைச்சிருக்காரு. ஆமா, மறைச்சிருக்கிறாரு. சோ இதைதான் வச்சு அவங்க ட்ரிகர் ஆகி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இத்தனை வருஷமா என்ன 22 இருந்து என்னை ஏமாத்தி இருக்கிறாரு, தொடர்ச்சியாக செக்ஷுவலா என்ன அபியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட இருந்த நபர்களும் சேர்ந்து என்ன செக்ஷுவலா அபியூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. சோ இது 22னா நீங்க 2022ல இருந்து 2026 வரைக்கும். சோ அவங்க ஒரு கோஆர்டினேட்டடா அபியூசரா இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுதான் அவங்க கம்ப்ளைண்ட்ல இருக்கு. சோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த 9 கம்ப்ளைண்ட்டும் சப்சிக்வெண்டா வருது.
வேற 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 இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல வந்து வருது. இதுல இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த எஃப்ஐஆர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, இதே மாதிரி கம்பெனிஸ்குள்ள நாங்க போய் கேட்டோம். அந்த கம்பெனிஸ்குள்ள போய் கேட்கும்போது சிவில் இன்ட்ரெஸ்ட்ல போய் கேட்டோம். மீடியால என்ன 40 நாள் இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க கம்பெனிக்குள்ள அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து சாத்தியமே ஒரு கிடையாது. டிசிஎஸ் நாசிக்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது ஓகே இது இவனுக்கு மட்டும் நடந்திருக்கா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்களான்னு உள்ள விசாரணைக்கு போலீஸ் போகுது. அப்படி அது வந்து சாத்தியமே கிடையாது. அப்படிலாம் போக மாட்டாங்க. நாங்க ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் யூனியன்ல ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கோம். ஓகே ஓகே வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கேஸை டிஃப்யூஸ் பண்றதுக்கு தானே வந்து எடுப்பாங்களே தவிர, இது ஏமா இதெல்லாம் கொண்டு வரீங்க, இதெல்லாம் நீ போன உன் வாழ்க்கை சீரழிஞ்சிராதா, இப்படிதான் பேசுவாங்களே தவிர அதை வந்து போய் ஆராய்ந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு எந்த போலீஸும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அதுவும் மீடியால கிளைம் பண்ற மாதிரி 40 நாள் அண்டர் கவர்ல போய் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அதெல்லாம் ஃபால்ஸ், பொய். இந்த 26 மார்ச் 26 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல. ஸோ 26 கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க மப்டியில போய் கேட்டிருக்கிறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே வந்து சீரியஸ் கன்சர்னா இருக்கு, ஏன் வந்து போனாங்க அப்படின்னு. அங்க போய் கேட்கும் போது சில தகவல்கள்லாம் வருது. அதன் அடிப்படையில் 9 போடுறாங்க. அதுல ஒண்ணு என்ன வருதுன்னா, என்னுடைய சீனியர் மேனேஜரு என்ன வந்து மதமாற்றம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஆண் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதுல இன்னும் எஃப்ஐஆர்ல டீட்டெயில் பார்க்கும்போது என்ன வருதுன்னா, அந்த பர்சன் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து சீரியஸ் கேன்சர் இருக்கு அப்படின்னு, சீரியஸ் கேன்சர் ஏதோ ஒரு உடல்நிலை கோளாறு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து அந்த மேனேஜர் என்ன சொல்றாரு, ரம்ஜான் பீரியட்ல சம்திங் நீ வந்து இஸ்லாமுக்கு வந்தா உனக்கு வந்து இதுக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்றதா சொல்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவரு இந்த எம்ப்ளாயி அதனால நமாஸ் பண்ணதா வந்து கம்ப்ளைண்ட்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரே ஒரு இன்சிடென்ட்ஸ் அந்த வந்து 9 எஃப்ஐஆர்ல மதமாற்றம் பண்ணதுக்கு, மதமாற்றமா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னது. இது ஆண். மிச்சம் எல்லாமே செக்ஷுவல் அபியூஸா இருக்கு. செக்ஷுவல் அபியூஸ்ல அவங்க வந்து ஹிந்து கடவுள் ஏன் அவங்க மோசமானவங்க, ஹிந்து ரிலீஜன் எப்படி வந்து தப்பு அப்படின்னு சொன்னதாக இருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட்லாம் வந்து இன்னும் வந்து எது சரி எது தப்பு அப்படின்னு வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து வரலாம். பட் எஃப்ஐஆர்ல இருக்கிறத பார்க்கும்போது பெரும்பகுதி இது வந்து ஒரு பெரிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கிற ஒரு ராக்கெட்டா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல வந்து எந்த விதமான கேள்வி எழுப்புவதற்கும் அதுல வந்து எஃப்ஐஆர்ல இருக்கு. நான் யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல, எங்க சொன்னாலும் இதுக்கு வந்து பதில் கிடைக்கல, யாருமே வந்து இதை என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் இதை வந்து கேள்வி கேளுங்கன்னு சொன்னா இதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க கம்ப்ளைண்டா. ஸோ எங்கேயுமே வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த வந்து ஒர்க் என்விரான்மெண்ட் இருந்திருக்கு. அதுல ஒரு ஃபார்ம் ஆஃப் கோஆர்டினேஷன் இருந்திருக்கு. ஸோ இவங்க வந்து தனி நபரா வந்து செய்யல, ஒரு குரூப்பா சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் வந்து இதுல வந்து தெளிவாக இந்த எஃப்ஐஆர்ஸ் எல்லாம் பார்க்க. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு, அது குரூப்பாவும் நடந்திருக்கு, அதை வெளியே சொல்றதுக்கான ஸ்பேஸ் அப்படின்றது அந்த நிறுவனத்துல இல்ல அப்படின்றது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வந்திருக்க எஃப்ஐஆர்லாம் படிக்கும்போது. ஆமா, பாஷ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கறதுக்கு டிசிஎஸ்ல இடம் இருக்கு, ஆனால் அதை கொடுக்க விடாம தடுத்துருக்காங்க. மேனேஜர்ஸ் கிட்ட சொன்னா கம்ப்ளைண்ட் வந்து ஹெச்ஆர் கிட்ட ரைஸ் பண்ணணும். அதை வந்து ஏன் நீ வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குற, உன் வாழ்க்கையை நீ ஏன் சீரழிச்சுக்கிற, கண்டுக்காம போ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அங்க வந்து இருந்த மெக்கானிசத்தை பயன்படுத்த விடாமல் டிஸ்கரேஜ் பண்ண ஏற்பாடுகளை அந்த எஃப்ஐஆர்ல வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கேஸ்ல வந்து நடந்திருக்கு. இதுல நம்ம இன்னும் வந்து பார்க்கும்போது மீடியாஸ்ல என்ன வருதுன்னா, சிவசேனா மாதிரியான ஹிந்துத்துவ அமைப்புகள் இதுல வந்து தொடர்ச்சியாக முன்னாலே இருந்தே வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அந்த சிவசேனா அமைப்புகளுடைய நபர்கள் ஓப்பனா வந்து கொடுக்குறாங்க, நாங்க முன்னாடில இருந்தே நாங்க வந்து ஈடுபட்டு இருக்கிறோம். இப்போ மார்ச் 26 ஆமா, மார்ச் 26 முன்னாடில இருந்தே வந்து நாங்க வந்து இந்த கேஸை வந்து நாங்க கையில எடுத்திருக்கிறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து இந்து முஸ்லீம் கிராஷ் வர்றதுக்கு வாய்ப்பு. ஓகே, இந்த இடத்துல வந்து டானிஷ் ஷேக் இன்வால்வ் ஆயிருக்காரு, ஒரு ஹிந்து பெண் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதுதான் இது இவ்வளவு தூரம் இந்த விவகாரம் இவ்வளவு பெருசானதுக்கான தொடக்க புள்ளியா இருக்கு. அது ஆனால் அது மட்டுமே, அது வந்து அதை பயன்படுத்தி அவங்க ஊதி பெருசாக்கி இருக்காங்க. இன்னும் சில அம்சங்கள்லாம் இருக்கு. அந்த 9 பேர்ல அவங்க அக்யூஸ்ட்ல இன்னொரு ஹிந்து பெண்ணும் வந்து இருக்கிறாங்க அக்யூஸ்ட்ல. ஆமா, ஓகே, அவங்களும் வந்து பெண் ஹிந்து, அவங்களும் வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த கேஸ்ல இருக்கு. இன்னும் வந்து அந்த டீடைல்ஸ் வெளியில வர முஸ்லிம்ஸும் நிறைய பேர், டானிஷ் ஷேக் மட்டும் இல்லாம நீதா கான் இல்லாம இன்னும் முஸ்லிம்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே டானிஷ் ஷேக்கு ரிப்போர்ட் பண்றவங்க, அவருக்கு கீழே வேலை செய்யற நபர்களா வந்து இருக்கிறாங்க. ஸோ ஐடில எப்பவுமே நீங்க வந்து ஒரு பெரிய அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் இருக்காது. கீழே இருக்கிறவங்க எதிர்த்து மேல பேச முடியாது. மேல இருக்கிறவர் ஒரு டாக்ஸிக் பர்சனா இருக்கும்போது அந்த மாதிரியான நபர்கள் தான் வந்து கீழே வந்து பெரும்பகுதி வந்து உருவாவதற்கான வேலை செய்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கும். அந்த டாக்ஸிசிட்டியை நீங்க அக்செப்ட் பண்ணல, நீங்க அதை வந்து பிரதிபலிக்கல அப்படின்னா
உங்களை வந்து அந்த டீம்ல இருந்து வெளியில துரத்துவாங்க, இல்ல வந்து வேலையில விட்டு கார்னர் பண்ணி வெளியில தூக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆன ஒரு டீமா தான் வந்து இந்த எஃப்ஐஆர்லாம் படிக்கும் போது வந்து தெரியுது. அதற்கு கம்ப்ளைண்ட் பண்ண மேல போக முடியாம பாத்துக்கிறதுக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோ இல்ல இவருக்கு மேல இருந்தவங்களோ இவங்கெல்லாம் வந்து எப்படி அதை வந்து கோஆர்டினேட் பண்ணி பண்ணாங்க அப்படின்றது ஐ திங்க் இன்வெஸ்டிகேஷன்ல வெளியில வரலாம். பட் இந்த சிவசேனாவுடைய ரோலும் இன்னொன்று நம்ம என்ன பார்க்க வேண்டும்னா, சமீபத்துல அங்க வந்து மதமாற்ற தடை சட்டம் வந்து இப்பதான் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க, 26 தான் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மதமாற்றம் தடை சட்டம் வரும் பின்னாடி தான் இதை வந்து மதமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கேஸ் ரைஸ் பண்றாங்க. ஏன்னா டிசிஎஸ் மாதிரியான ஒரு நிறுவனம் நம்ம வந்து மோஸ்டா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்ல தான் வந்து இருக்கும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல சிவசேனா மாதிரியான இந்துத்துவ அமைப்புகள் அங்க வந்து நாங்க உள்ள உடைச்சிட்டு உள்ள போய் அங்க இருக்கிறவங்களை வந்து டெரரைஸ் பண்றது அப்படின்றது வந்து இதுவரைக்கும் வந்து இந்தியாவில் எங்கேயுமே நடந்தது கிடையாது. யாரையுமே ஈவன் ட்ரேட் யூனியன் ஆக்டிவிஸ்டும் கூட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கூட அலோடு கிடையாது. லேபர் கமிஷனரே போனாலும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து போகணும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு செக்யூர்டு ஆர் ரெஸ்ட்ரிக்டட் என்விரான்மெண்ட்ல சிவசேனா உடைச்சிட்டு போயிருக்காங்க, அவங்க அப்படி போயிருக்காங்கன்னா இது பல்வேறு நிலையில இங்க வந்து சிவசேனாவுடைய வளர்ச்சிக்கோ சிவசேனாவுடைய அரசியல் இயக்கத்துக்கோ இது வந்து சாதகமா இருக்கு அப்படின்ற பின்னணியில இதை வந்து வளர்த்து விடுறாங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு சைடு மீடியா பயங்கரமா ப்ராபகண்டா பண்றாங்க, இன்னொரு சைடு இவங்க வந்து போயிட்டு டிசிஎஸ்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸையும் அங்க இருக்க நாசிக் எம்ப்ளாயிஸ் அந்த மஃப்டில உள்ள போனது அப்படின்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையா உங்களுக்கு? அப்படி இல்ல, போயிருக்கலாம், போய் ஒரு நாள் 2 நாள் வந்து பேசியிருக்கலாம். 40 நாள் வந்து ஊழியர்கள் மாதிரியே இருந்து அவங்க வந்து நடிச்சு அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து முழுக்க பொய்யா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னால டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள்ல பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாங்கன்னா அந்த ஐடி கார்டுக்கு பின்னாடி அந்த ஊழியர் எங்க இருக்கிறாரு, யாரு அப்படின்றத வந்து ஃபுல்லா பல்வேறு நாடுகள்ல இருக்க சட்டத்திற்காக அதை வந்து ஸ்டடி பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. திடீர்னு ஒருத்தரெல்லாம் வந்து நான் போலீஸ் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் உள்ள போக முடியாது. அதற்கு அந்த மாதிரி அலௌடும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுவதற்கு சாத்தியமே இல்லை. இதெல்லாம் மீடியால வந்து ஒரு ஹைப் பண்ற, அதுல வந்து ஜஸ்டிஃபை பண்ற ஒரு அம்சமா தான் இந்த கன்வர்ஷன் நடக்குது. முஸ்லிம்கள் மேல ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு திட்டமிட்ட செயலா தான் வந்து இது வந்து இருக்கே தவிர அங்க இருக்கிற ஆக்சுவல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை வெளியில கொண்டு வரதுக்கோ அங்க இருக்கிற ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற பிரச்சனைகளை வந்து கொண்டு வரதுக்கோ இது ஒரு ஏற்பாடா நடக்கல அப்படின்றதான் பார்க்கணும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். டானிஷ் ஷேக்கினுடைய மனைவின்னு நினைக்கிறேன், அவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இது, அதை தாண்டி இதில் எதுவுமே கிடையாது அப்படின்றத அவங்ககிட்ட விசாரிக்கும் பொழுது அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் இவ்வளவு தூரம், ஏன்னா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வரும்போது அது எவ்வளோ அக்லி ஆகும், அது எவ்வளோ தூரம் டாக்ஸிக்காக மாறும், பழி வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றதெல்லாம் பல இடங்களில் பார்த்துருக்கோம். அது பெரிய ஆளாக இருப்பாங்க, பட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூன்னு வரும்போது அது ரொம்ப அந்த சண்டைன்றது ரொம்ப அக்லியாக மாறுறதை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அவங்க மனைவி வந்து அதை சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அப்படி கூட இருக்கலாமா, அப்படி கூட இதை பார்க்க முடியுமா நம்மளால? இல்ல, அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூன்றது அந்த ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான். அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி செக்ஷுவல் அபியூஸ் பண்ணது தான் அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அவங்க சொல்றது. இதே மாதிரி இன்னொரு அக்யூஸ்டோடைய ஒய்ஃபும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவருடைய டீம் லீடு வந்து இதுல இன்வால்வ் ஆகுறதுனால இவருடைய பேர் முஸ்லீம்ன்றதுனால அதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்களே தவிர இதுல வந்து அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அவங்க சொல்ற எல்லா தேதியிலும் எங்க கூட தான் இருந்தாரு, எங்க வீட்டுல தான் இருந்தாங்க அப்படின்றது தான் வந்து சொல்றாங்க. ஈவன் நைதாக்கும் இவங்க சொல்ற எல்லா தேதியிலையும் அவங்க வந்து எங்க வீட்டுல தான் இருந்தாங்க அப்படின்றதான் வந்து சொல்றாங்க. அது ஒன்றும் கொலாபரேட் பண்ற அளவுக்கு ஒன்றும் ஏற்படவில்லை. பட் இவங்க ஆபீஸ்குள்ள இருக்கும்போது சாதாரணமாக வந்து அசிங்கப்படுத்துவது, அவமானப்படுத்துவது இதெல்லாம் வந்து அவங்களுடைய இயல்பான வேலைகளா வந்து அந்த தனிஷ் ஷேக்குடைய அவங்களோட டீமுடைய இயல்பான செயல்பாடுகளா வந்து இருக்கு. அதுதான் வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து ஒண்ணு சேர்த்துருக்கு, இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தூண்டி இருக்கு. நான் வந்து மஃப்டியில போறேன், மஃப்டியில போயிட்டு எந்தெந்த முஸ்லீம் மேல உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் இருந்தா தைரியமா சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் அதுதான் சொல்லுவேன், மற்ற இஷ்யூஸ் எல்லாம் இல்லாம. ஸோ அப்படியான ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தான் நடந்திருக்கும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த வைஃப் சொன்னதுன்றது இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்ஸிக் மேனேஜரை ஒழிச்சு கட்டுறதுக்கு எல்லாம் ஒண்ணு கூடியிருக்காங்க. பட் அது டாக்ஸிக் மேனேஜர் ஒருத்தரா மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அந்த டீமே. நிதா கானனுடைய ரோல் அப்படின்றது என்ன? ஏன்னா டானிஷ் ஷேக் பேர் அப்படின்றது கூட பெருசா யாரும் பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல. நிதா கானனுடைய போட்டோ
அவங்கள பத்தின தகவல் தான் நிறைய இடத்துல பேசப்பட்டதை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. நிதா கான் வந்து அந்த கம்பெனில என்ன ரோல்ல வகிச்சாங்க, எதனால அவங்க பேர் இவ்வளவு தூரம் கார்னர் செய்யப்படுது? ஒரு ஒரு முக்கியமான ஸ்டோரி நிதா கான். அவங்க வந்து கன்சீவா இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அவ்வளோ ட்ராமடைசேஷனுக்கு இப்போ உள்ளாகி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பதிவுகள்லாம் பார்க்க முடிஞ்சது. ஏபிக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, வீடை காலி பண்ணிட்டாங்க, ஷீஸ் ஆன் த ரன்னு சொல்லப்பட்டு ஏபி ட்ரை பண்றாங்கன்றத பார்த்தேன். ஏபி வந்து கேன்சர் செய்யவும். நிதா கானுடைய ரோல் அப்படின்றது என்ன இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்? அதாவது நிதா கான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன மீடியால சித்தரிச்சாங்கன்னா அவங்க தான் மாஸ்டர் மைண்ட் எல்லாம். டெல்லியில வந்து டெல்லி ரியாட் அவங்க தான் வந்து ஒன் ஆஃப் த கீ ரோல் பிளே பண்ணாங்க எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்னன்னா இப்ப டிசிஎஸ் வந்து இதெல்லாம் மீடியால இதெல்லாம் வந்து அவங்கள வந்து ஒரு விச் அண்ட் நடத்திட்டு இருந்த பின்னணியில அவங்கள அப்படி ஒரு ரோல் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர்ல அவங்க கிடையாது. எந்த விதமான மனிதர்களை கையாளும் ரோல்லையும் அவங்க கிடையாது. அதிகாரம் பொருந்திய இடத்துல எதுலையுமே கிடையாது. அவங்க வந்து சாதாரண ஒரு ஊழியர், 15,000 சம்பளம் வாங்குற ஒரு ரீசெண்டா ஜாயின் பண்ண ஒரு கடைநிலை ஊழியர். அந்த கடைநிலை ஊழியர் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல என்ன இருக்குன்னா, அவங்களுடைய இப்ப தனிஷேக்கு பிளஸ் அவங்க கூட இருக்கிற 2-3 பேர் கூட சேர்ந்து அவங்களும் வந்து மத ரீதியாக சில கமெண்ட்டுகளை வந்து அடிச்சாங்க, அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்றதுதான் வந்து அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு. மற்ற எந்த எஃப்ஐஆர்லயும் அவங்க பேர் வரல. ஸோ இந்த ஒரு எஃப்ஐஆர்ல இந்த ஒரு இதுல வந்ததை ஒட்டி அவங்க மேல வந்து ஒரு பெரிய அட்டாக் நடக்குது. ஏன் வந்து இப்படி அட்டாக் நடத்துறாங்க, குறிப்பாக அவங்கள மையமா வச்சு அப்படின்றது வந்து தெரியல. பட் அவங்க மீடியா டிசிஎஸ் சொல்றது அடிப்படையில ஃபர்ஸ்ட் அவங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல, அண்ட் அவங்க வந்து எந்த கீ ரோலும் வந்து பிளே பண்ணல. இதெல்லாம் இல்லாத பட்சத்துல இவங்க மேல இப்படியான ஒரு தாக்குதல் நடத்துவது என்ன எக்ஸாம்பிள்லாம் விளைவுகள்லாம் உண்டாக்கி இருக்குன்னா, சோசியல் மீடியால டிசிஎஸ் உடைய சோசியல் மீடியா கன்ஃபெஷன்ஸ் பேஜஸ்ல அவங்க தமிழ்நாட்டுல சென்னையில இப்படி ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க முஸ்லீமு அப்படின்னு அனானிமஸா வந்து போட்டோ எடுத்து போடுறது. சோ இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் ஒரு வெறுப்புணர்ச்சியை உண்டாக்குறதுல சக்சஸ்ஃபுல் அடைஞ்சிருக்கிறாங்க. சோ நிதா கான் அவங்க மேல இருக்கிற ஒரு அலிகேஷன்ஸை வந்து திருப்பி பேசி, அதுவும் பொய் அலிகேஷன்ஸை திருப்பி பேசி வளர்க்கறதுனால ஆபீஸ்க்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இப்படி வந்து திசை திருப்புவதற்கும் அது மூலியமாக அட்ரஸ் பண்ணுவதற்கும் பல ஊழியர்கள் வந்து முயற்சி பண்றாங்க. பல்வேறு மாநிலங்கள்ல இது வந்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை வந்து போட்டோ எடுத்து போட்டு இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை டிஃபேம் பண்றது, அசிங்கப்படுத்துவது இது வந்து நடந்துகிட்டே இருக்கு. வழக்கமா இந்த ஒரு ஐடி கம்பெனில இது ஒரு பிபிஓ தான்ல, டிசிஎஸ் ஒரு பிபிஓ தான். ஒரு அந்த மாதிரியான கம்பெனிகள்ல கல்ச்சர் அப்படின்றது என்னவாக இருக்கும்? சாதி மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு கல்ச்சர் இருக்கா? எப்படிப்பட்ட கல்ச்சர் வந்து ஒரு நிறுவனங்களுக்குள்ள இருக்கு? நீங்க ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க நிறைய நிறுவனங்களுக்கு போயிருப்பீங்க, யூனியன் கட்டுறதுலயும் நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, பிரச்சனைகள் என்னன்றதை டீல் பண்ணிருப்பீங்க. நார்மலா ஒரு ஐடி கம்பெனியினுடைய கல்ச்சர் அப்படின்றது என்னவா இருக்கு? மத சார்பற்று இருக்கா? எப்படி இருக்கு? அதாவது ஐடி நிறுவனங்கள்ல இப்ப வந்து ஏன் வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து இத்தனை காலமா ரன் ஆயிட்டு இருந்துச்சு, எப்படி வந்து அபியூஸ் பண்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க அப்படின்றது எல்லாமே தான் இந்த கல்ச்சருடைய வெளிப்பாடா நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க வந்து எந்த அக்கௌண்டபிலிட்டியுமே இருக்காது. மேல இருக்கிறவங்க அவங்க டார்கெட்டை வந்து வாங்குறதுக்கு எப்படி வேணாலும் நெருக்கலாம், எப்படி வேணாலும் நிர்பந்தப்படுத்தலாம். நீங்க மிரட்டி வாங்கலாம், இல்ல வந்து கெஞ்சி வாங்கலாம், இல்லைன்னா வந்து வேற ஏதாவது நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், நான் வந்து இன்சென்டிவ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேரட்டை காட்டி உங்களுக்கு வந்து ஓட வைக்கிற மாதிரி வந்து ஓட வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய செயல்பாடா வந்து இருக்கும் டே டு டே ஆஃபீஸ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அவங்க என்னதான் அபியூஸ் பண்ணாலும் நீங்க வாங்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா நீங்க வந்து வேலையை விட்டு போயிடணும். எனக்கு இங்க கிடைக்கிற சம்பளம் வெளியில போனா எங்கேயுமே கிடைக்காது. இதுல நான் பல்ல கடிச்சிட்டு இருந்தா எவென்ச்சுவலி நான் வந்து பெட்டர் வேலைக்கு வாங்குறதுக்கோ இல்ல வெளிநாடு போறதுக்கோ வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து காட்டுவாங்க, டெம்பரரியாவோ பெர்மனண்டாவோ. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இங்க வந்து பல்ல கடிச்சிட்டு இருக்கிற மக்கள் தான் அதிகம். ஸோ அதுல யாராவது மேல வந்தாங்கன்னா அவங்க என்ன புரிதலோட வருவாங்கன்னா, நம்மளுடைய நிலைமைய எப்படியாவது கட்டுக்குள்ள வச்சிருக்கணும், கீழே இருக்கிறவங்கள எப்படியும் வாய் பேசவே விடக்கூடாது. ஸோ அப்ப எல்லாருமே வந்து ஒரு அடக்குமுறைக்கு ஆள்படுத்துற ஒரு மேனேஜரா தான் வந்து இல்ல டீம் லீடரா தான் வந்து மேல வராங்க. ஸோ அவங்களுடைய டே டு டே செயல்பாடே ஒரு டாக்ஸிக் செயல்பாடா தான் இருக்கும். இதெல்லாம் பத்தி இந்த நிறுவனங்களுடைய ஹெச்ஆர் பாலிசியோ இல்ல கல்ச்சுரல் டைவர்சிட்டி இன்க்ளூஷன் சொல்ற அந்த கல்ச்சுரல் பாலிசியோ எதுவுமே வந்து இதெல்லாம் வந்து பேசாது. நீ எவ்வளவு வேணா அடக்குமுறை பண்ணிக்க, ஆனா போட்டோ எடுக்கிறதா, டீம் அவுட்டிங் போறதா, இல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆக்டிவிட்டி பண்றதா, இதுல எல்லாத்தையும் வந்து ஒன்னா சேர்த்து உட்காந்து நீ அந்த ஆக்டிவிட்டி பண்ணிக்க. வேலைக்கு வரும்போது நீ வந்து பிரிச்சாலு, மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது டீ காஃபி இந்த மாதிரி கொடுக்கும்போது எல்லாத்தையும் டீமா கூட்டு போய்க்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மோர் அண்ட் மோர் இன்செக்யூரிட்டி தான் வந்து எம்ப்ளாயிஸ் மத்தியில உருவாக்குது. குறிப்பாக நான் டீம் லீடா இருக்கேன்,
அந்த பதவியில இருந்து கீழ இருந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா என்ன தூக்கிடுவாங்க. ஸோ அப்ப நான் டீம் லீடா இருக்கும்போது என்னை சுத்தி நான் ஒரு 4-5 பேரை வந்து நான் வச்சிருக்கணும், எனக்கு நம்பகமானவங்க. ஸோ அது பெரும்பாலும் சாதி அடிப்படையிலயோ இல்ல மத அடிப்படையிலோ இல்ல ஊர் மொழி அடிப்படையிலோ இப்படிதான் வந்து இருக்கு. நான் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல இருந்து வரேன்னா என் மாவட்டம் சேர்ந்தவங்க நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். மாநிலங்கள் அதே மாதிரி, இல்ல மொழி. ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய ஜாப் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணும். ஸோ பை டாக்குமெண்ட் செட்டப்பே உங்களுக்கு வந்து இப்படிதான் இருக்கு. ஆமா, ஏன்னா ஜாப் செக்யூரிட்டி எங்கேயுமே உங்களுக்கு இல்லாத போது ஜாப் செக்யூரிட்டியை இயல்பாக உறுதிப்படுத்துவதற்கு மதமோ சாதியோ இதெல்லாம் வந்து இங்க பயன்படுத்தப்படுது. அந்த பயன்படுத்துறதுனால அது வந்து அதை பயன்படுத்துறவங்க ஒரு டீசெண்டா இருந்தாங்கன்னா அது வந்து இந்த மாதிரியான ஏற்பாடுகளுக்குள்ள டாக்ஸிக் அபியூசிவ் ஏற்பாடுக்குள்ள போறது இல்லை. பட் அதுவே அவங்க வந்து அபியூசிவாவோ இல்ல டாக்ஸிக்காவோ இருக்கும் பட்சத்துல அது ஈஸியா வந்து பர்குலேட் ஆகுது, கீழே எல்லாரையும் வந்து பாதிக்குது. ஸோ அந்த ஜாப் செக்யூரிட்டி இல்லாதனால, அக்கௌண்டபிலிட்டி மேல இருக்கிறவங்களுக்கு இல்லாததுனால இது வந்து அதிகப்படியாக செயல்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. எல்லா கம்பெனிலையும் இப்படிதான் வந்து இருந்துட்டு இருக்கு. சாதி ரீதியில மத ரீதியில அவங்களுக்கான ஆட்களை வச்சிருக்கிறது தான் நார்மல் செட்டப்பே. ஆமா, நீங்க இன்னும் வந்து டாப் மோஸ்ட் டிசிஷன் மேக்கர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பவர் காஸ்ட்ல இருக்கவங்க தான் இருக்காங்க. ஸோ ஏன் வந்து ரெப்ரஸன்டேஷன்ஸ் வந்து அங்க வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது? பெண்கள் இன்னும் வந்து வெரி ஃபியூ தான் வந்து இருக்கிறாங்க. கீழே 36% இருக்காங்க, மேல போக போக வந்து 10% கூட இருக்கிறது இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு செக்ஷன் ஆதிக்கத்துல இருக்கிற ஆண்களோ ஆதிக்கத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சாதிகளோ தான் வந்து முடிவெடுக்கும் இடங்கள்ல இருக்கிறாங்க அப்படின்றதே இதனுடைய வெளிப்பாடா வந்து நம்ம பார்க்கலாம். ஃபார்வர்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு உயர் வகுப்பினர், உயர்ந்த சாதின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் தான் முடிவெடுக்கிற இடத்துல இருக்காங்க. எல்லா நிறுவனங்களையும், எல்லா ஐடி நிறுவனங்களையும் அவங்களோட அப்ரோச் இருந்தது வெளியே எப்படி சாதிய சமூகமாக இருக்கோ அப்படிதான் நிறுவனங்களும் உள்ள இருக்கு அப்படின்றது. இதை வந்து ரெகுலேட் பண்ணாம, இதை வந்து நம்ம பிரைவேட் செக்டர் ரிசர்வேஷன் கொண்டு வராமல் இதெல்லாம் வந்து மாற்றுவதற்கான சாத்தியமே வந்து இவங்களே வந்து இவங்கெல்லாம் படிச்சவங்க, இவங்க எல்லாம் வந்து அறிவாளிகள், இவங்களே வந்து மாறிப்பாங்க அப்படின்னு வெளியில இருக்க சமூகத்துல இருக்க அதே ஏற்றத்தாழ்வுகள் தான் இங்கேயும் விதைக்கப்படுது. அந்த ஏற்றத்தாழ்வுகளை இந்த மாதிரியான டிவிசிவ் ஃபோர்ஸ், இந்த மாதிரியான பிரிவினைவாதிகள் பயன்படுத்தணும்னு நினைக்கும் போது இயல்பா வந்து பிரிவினைவாதிகள் பயன்படுத்துறதுக்கு ஏதுவா வந்து இருக்கு. ஏன்னா சமூகத்துல இருக்கிற அதே ஏற்றத்தாழ்வுகள் தான் இங்கேயும் வந்து தினம் தினம் வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இங்க வெளியில பேச முடியாது, வெளியில சொல்ல முடியாது, சொன்னா வேலை போயிடும். ஆனா இன் ஜெனரல் நீங்க வெளியே இருந்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு கொண்டாட்டமா தானே பார்க்கப்படுது. ஒரு ஐடி துறையில வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான வேலை, நல்ல சம்பளம், 2 நாள் லீவு, நீங்க சொல்ற மாதிரி வெளியே கூட்டு போவாங்க, ட்ரிப்பு கூட்டு போவாங்க, ஸ்ட்ரெஸ்ல ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும், நம்ம லைஃபே வந்து தலைகீழா மாறிடுற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் ரெண்டாவது, நீ உழைச்சனா உனக்கு வந்து நீ உயர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். மற்ற மாதிரிலாம் கிடையாது. நீ வேலை செஞ்சு காசு கொண்டு வந்துட்டோன்னா உனக்கான இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது உனக்கான ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது நடந்துட்டே இருக்கும். அதனால நீ இந்த துறையில இருக்கலாம் அப்படின்றது தான் அந்த துறையை செலிப்ரேட் பண்றவங்க, அதை அந்த துறைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. அப்படி இல்லையா ஆக்சுவலா? ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இல்ல, அது அப்படி இருக்கு, கரெக்டு தான். ஏன்னா ஒண்ணு, உங்களுக்கு கம்பேர் டு ஐடி வேற எங்கேயும் வேலை வாய்ப்பு உருவாகிறதே கிடையாது. இன்னும் வந்து வேலை வாய்ப்புகள் டிக்ளைன்ல தான் வந்து இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 கோடிக்கு 100 வேலை. ஸோ இதெல்லாம் வந்து வர்ற காசுக்கும் வேலை வாய்ப்புக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஏற்பாடா வந்து இருக்கு. ஐடியில மட்டும்தான் உங்களுக்கு வந்து எவென்ச்சுவலா ஒரு பெட்டர் சேலரி, ஒரு குடும்பத்துக்கான சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தோற்றம் உங்களுக்கு வந்து கண்ணாடி மாளிகை, ஏசி வேலை, இதெல்லாம் வந்து வெளி சமூகத்துக்கிட்ட நான் வந்து என்னுடைய குடும்பம் ஏழ்மையிலிருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்ததை வெளியில வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து காட்டுவதற்கு ஒரு சமூக அந்தஸ்தா வந்து இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில இது வந்து ஒரு ஆசை இருக்கிற, ஒரு வாய்ப்பு இருக்கிற இடமா வந்து பார்க்கப்படுது. பட் இப்படிலாம் காட்டும் போது ஒரு சைடு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும், இன்னொரு சைடு வெளியில லஞ்ச் வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, போட்டு அவ்வளோ அடி, ஒன் ஆஃப் த இன்டென்சிஃபைடு ஒர்க்கு வந்து ஐடியில தான். அதாவது அதிக மன அழுத்தமும் அதிக ஒர்க் ப்ரெஷரும் இருக்கிறது வந்து ஐடி துறை தான் கம்பேர்ட் டு அதர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அவ்வளோ அழுத்தமும் இங்க ப்ரெஷரும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இவங்க வெளியில தெரியாதது என்னன்னா, எவ்வளோ ஆக்குபேஷனல் ஹெல்த் வந்து இதனால எவ்வளோ ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது, மன அழுத்தம் என்ன ஆகுது, உடல் நிலை பிரச்சனைகள் என்ன வந்து வருது, இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்றதுக்கு எந்த இடமும் கிடையாது. இதை வந்து சுவே எம்பி வந்து சு வெங்கடேசன் வந்து பார்லிமெண்ட்ல கேட்டிருந்தாரு. ஐடி ஊழியர்களுடைய மன பிரச்சனைகளோ, மன அழுத்தமோ, இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகளோ ஏதாவது ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா? இவ்வளோ பல லட்சம் கோடிகள் வந்து வருவாயிட்டுறாங்க அப்படின்னு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அதுக்கு மத்திய அரசு சொல்லுது, இதுல நாங்க ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, இது என்ன மாநில அரசு பண்ணிக்கலாம்,
எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதாவது ஊழியர்கள் உழைத்து சம்பாதிக்கிற பல லட்சம், பல ஆயிரம் லட்சம் கோடிகள் வந்து ரெவன்யூவா வர்றது வந்து அரசுக்கு தேவை. ஆனால் அங்க இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை இங்க இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால எவ்வளவு மோசமாக அவங்க குடும்பத்துக்கும் பாதிப்பு ஏற்படுது, அவங்களுக்கும் வந்து உடனே வந்து சீக்கிரமா வந்து இறக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து எங்களுக்கு பார்க்க அவசியம் இல்லை அப்படின்னு வந்து ஒரு மத்திய அரசு வந்து சொல்லுது. ஸோ இதுதான் வந்து வெளியில தெரியாத அம்சங்களா இருக்கு. இதெல்லாம் ஜாப் செக்யூரிட்டி கிடையாதுன்றது வெளியே தெரியும். இன்னைக்கு வேணா இவங்களை தூக்கி போடப்படலாம் அப்படின்றது. ஆமா, அதையும் வந்து நீங்க உங்களுக்கு வந்து துறை வந்து வளர்ந்துட்டே இருக்கிறதுனால இங்க தூக்கி போட்டா இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கும். சோ துறை என்னைக்கு வந்து கம்மியாகுதோ, வேலை வாய்ப்பு ஒரு காலகட்டத்துல கம்மியாகும் போது அப்போ வந்து அது வந்து ஒரு பெரிய நெருக்கடியா வந்து வெளியில வரும். அது வரைக்கும் சர்வே பண்றாங்க, 6 மாசமோ 1 வருஷமோ வந்து சர்வே பண்றதுக்கான முயற்சி பண்றாங்க. பட் உடல் பிரச்சனை அது வந்து சர்வே பண்ண முடியாது. மாறுச்சுன்னா வேலையே போயிடும். என்னால எங்கேயுமே வந்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை போயிடும். இப்ப இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க வந்து இன்சூரன்ஸ் இருந்தாதான் போய் நீங்க வந்து எனி ஹெல்த் நீங்க வந்து வாங்க முடியும். இன்சூரன்ஸ் வந்து நீங்க ரெசைன் ஆன உடனே வந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு மோசமான சூழ்நிலையை குடும்பத்தை வந்து கடனா உயிரா அப்படின்றத அளவுக்கு வந்து முடிவு பண்றதுக்கு தான் கொண்டு போகுதே தவிர ஒரு மேம்பட்ட முற்போக்கான டீசென்ட் லிவிங்க்கு வந்து கொண்டு போகல. ஸோ அதெல்லாம் தான் வந்து இதுல வெளியில தெரியாத அம்சங்களா இருக்கு. நான் அதை வெளியில காட்ட தேவையில்லாத அம்சமும் இருக்கு. ஏன்னா நான் அதை வெளியில காட்டினேன்னா நான் வாழ்க்கையில மேலும் மேலும் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். ஏன் வந்து நான் குடும்பத்துக்கிட்டயோ நண்பர்கள்கிட்டயோ நான் காட்டணும்? நான் ஏதோ ஒரு விதத்துல முன்னேறி வரேன் அப்படின்னு நான் நம்புறேன், என் நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கிற வெறும் நிறைய மக்கள் இருக்கும் போது அப்ப அதுதான் வந்து அவங்களை தன்னை ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க. நிரந்தரம் இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். அதனால பயத்திலே இருப்பாங்க. அதனால வாய் பேச வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் இதை வந்து நம்மளுடைய சமூகமோ நம்மளுடைய நமக்கு சொல்ற கதைகளோ இதெல்லாம் வெளியில சொல்ல தேவையில்லை அப்படின்றதுதான் வந்து உணர்த்து. இருக்கிறத வச்சு நீ சந்தோஷமா இரு, அது நிரந்தரமா இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்க சொல்லும் பொழுது இந்த இந்தியாவினுடைய செட்டப் வந்து இங்க இருக்கு அப்படின்றது ஒரு சாதிய சமூகமா தான் உள்ளவையும் இருக்கு, மத ரீதியாகவும் அப்படி இருக்குன்றத சொல்றீங்க. நான் ஒரு ஐடிஐ சர்வேட் பண்ற ஒரு பர்சன்ட்ட பேசும் பொழுது LGBTQ அதனுடைய ரெப்ரசன்டேஷன்லாம் உள்ள கொண்டு வர ட்ரை பண்றாங்க, அவங்களுக்கும் ஒரு இன்க்ளூசிவான ஒரு என்வாயன்மெண்ட்டை வந்து உருவாக்க ட்ரை பண்றாங்க அப்படின்றத சொன்னாங்க. இப்ப பேசும்பொழுது எனக்கு என்ன புரியுதுன்னா, ஒருவேளை இந்த நிறுவனங்களுடைய ஃபவுண்டர்ஸ்லாம் இருக்காங்களே வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க, அவங்க அங்க நடக்கக்கூடிய அந்த கல்ச்சுரல் சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நிற ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும், ஜெண்டர் ரீதியா தன்னை வந்து தனிமையாக ஃபீல் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணுன்றதெல்லாம் கொண்டு வரணும்னு யோசிக்கிற அவங்க ஏன் இதை கவுண்டர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் இப்படி சாதிய பிரச்சனை இருக்கு, இப்போ இதை நம்ம கவுண்டர் பண்ணணும்னு ஏன் அவங்களுக்கு தோண மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? பணம் எனக்கு சம்பாதிச்சதா போதும், அது நீ எப்படியாவது உருவி கொடு அப்படின்றது மட்டும் தான் அவங்களுடைய எண்ணமா என்ன? அதாவது டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் பாலிசி இல்ல இன்க்ளூஷன் அண்ட் டைவர்சிட்டி பாலிசி அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஸோ அதுதான் வைத்து இதெல்லாம் வந்து டிசைட் பண்றாங்க. அதாவது ஒரு நிறுவனத்துடைய ஆக்சுவல் மோட்டிவ் இந்த சமூகத்துல பிறப்பின் அடிப்படையிலோ தோட்டத்தின் அடிப்படையிலோ எதுவுமே கிடையாது. அவங்க வந்து செயல்பட திறன் இருந்தா செயல்படட்டும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்படின்னா இந்த பாலிசியும் தேவையில்லை, இங்க இருக்கிற இவ்வளோ எஃபர்ட்டும் வந்து தேவையில்லை, எல்லாருக்கும் வேலை கொடுக்கறதுக்கு தாராளமாக நிறுவனங்கள் வந்து முன்வரலாம். ஆனால் இந்த நிறுவனங்கள் அமெரிக்கால பிசினஸ் பண்றதுக்கும் ஐரோப்பால பிசினஸ் பண்றதுக்கும் இந்த மாதிரி நாங்க வந்து கார்பன் எஃபிஷியண்டா இருக்கணும், இல்லைன்னா நாங்க வந்து டைவர்சிட்டி இன்க்ளூஷன் நாங்க வந்து வச்சிருக்கிறோம், இல்லைன்னா நாங்க வந்து மாடர்ன் ஸ்லேவரி ஆக்டை நாங்க வந்து கம்ப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சில சட்டங்களை அவங்க வந்து கம்ப்ளை பண்ண வேண்டியது இருக்கு, அவங்க வந்து அக்செப்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதை அக்செப்ட் பண்றதுக்கு எவிடன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. நாங்க வந்து இந்த வருஷத்துல இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் பாருங்க, நாங்க வந்து நல்லவங்க, டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் பண்ணியிருக்கிறோம், நாங்க வந்து மாடர்ன் ஸ்லேவரி ஆக்டை வந்து நாங்க வந்து ஃபாலோ பண்றோம், நாங்க வந்து கார்பன் எஃபிஷியன்சியை நாங்க கிளைமேட் சேஞ்சுக்கு நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் கூட சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த கான்ட்ராக்டை ரினியூ பண்ணும்போது இதை வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. நடுவில் ஆடிட் நடக்கும்போது கொடுக்க வேண்டியது. இதுக்காக மட்டுமே இது பண்றதுனால இது எங்கேயுமே முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்றதே கிடையாது. அதுவே இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கொண்டு வரணும்னா பிரைவேட் செக்டர் ரிசர்வேஷன் ஐடியா வந்து இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஓடிடுவாங்க. அந்த பிரைவேட் செக்டர் ரிசர்வேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து பேசுறாங்க. பிரைவேட் செக்டர் ரிசர்வேஷன் இதை வந்து கொண்டு வரதுக்கான ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் இந்தியா கான்டெக்ட்ல. ஆனால் அதை பத்திலாம் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. இவங்களுடைய இந்த LGBTQ-உடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்றது இவங்க 4 பேரை காட்டிட்டு அங்க கான்ட்ராக்ட் வாங்குவதற்கு தானே தவிர இவங்களுக்கான ஆக்சுவல் ரிலீஃபா வந்து கிடைக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் சமீபத்துல TCSல சென்னையில ஒரு LGBTQ கம்யூனிட்டி மெம்பரை அவங்களுக்கு வந்து வேலை அதாவது இவங்களுடைய வேலைக்குள்ள வர்றதுக்கு, அதாவது கேட்டுக்குள்ள வர்றதுக்கு, வேலைக்கு அந்த கேட்டுக்குள்ள வர்றதுக்கு அவங்க வந்து அபியூஸ் பண்ணி திருப்பி வந்து அமைச்சிருக்கிறாங்க. எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியும்
இந்த டைவர்சிட்டி இன்க்ளூஷன் பாலிசியை ஹேண்டில் பண்ற நபர்கள் அதை வந்து கண்டுக்கல. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய சென்சிட்டிவிட்டி. நீங்க வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஈவெண்ட்ல வந்து முன்னாடி நிறுத்தி போட்டோ எடுத்துக்கிறதுக்கும், இல்லைன்னா வந்து சில பேருக்கு வாய்ப்பு கொடுத்து இன்டர்நேஷனலா வந்து அவங்களுக்கு கான்ட்ராக்ட் வாங்குவதற்கும் தான் பயன்படுத்துறாங்களே தவிர ஆக்சுவல் இன்க்ளூசிவிட்டிக்கு வந்து டைவர்சிட்டிக்கும் இது வந்து பிரயோஜனமே கிடையாது. அவங்க பயன்படுத்தல. அப்படி கல்ச்சர் அப்படின்றது எப்படி இருக்கு? ஏன் அப்படின்னா இது தப்பா சொல்றேன்னு நினைக்க வேணாம். அந்த நிறுவனத்துல வேலை பார்க்குறவங்கள நிறைய பேர் சொல்லியே நான் பார்த்துருக்கேன். அண்ட் கன்ஃபெஷன்ஸ் பேஜில் வர்றதை கூட நான் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக இன்ஸ்டா ரீல்ல கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க, அவங்க கல்யாணம் ஆயிருக்கு, இந்த பொண்ணுக்கு வந்து 23 22 வயசு தான் இருக்கு, அவனுக்கு 45 வயசு இருக்கு, 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அவனுக்கு குழந்தை இருக்கிற தெரிஞ்சும் இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, ரொம்ப இப்படி கேவலமா இருக்கு, கொமட்டிட்டு வாந்தி வருதுன்னு சொல்லிட்டுலாம் ஒரு பொண்ணு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்க மட்டும் சொல்லி நான் அதை பார்க்கல. அப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸை ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அதை சீட் பண்ணி இங்க நிறைய பேர் இருக்காங்க. இது ரொம்ப சகஜமா இருக்கணும் சொல்றாங்க. அல்லது பவர்ல இருக்கா அப்படின்ற ஒரு பவர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்போது இப்போ டிசிஎஸ் கேஸ் மாதிரி நாளைக்கு ஒரு நாள் அது வேற நிறுவனங்களும் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது இருக்கு. அதாவது நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் சென்சிட்டைஸ்டா இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து சீக்கிரமா ஆம்பிளிஃபை ஆகிருது. எங்கேயாவது வந்து இருக்கலாம் இந்த மாதிரி வந்து அவுட் சைடு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு, இல்லைன்னா வந்து சமூகம் அக்செப்ட் பண்ணாத ரிலேஷன்ஷிப்ஸ், இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா இருக்கலாம். அது ஐடி கம்பெனில மட்டும் இல்லை, இந்த சமூகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒருத்தருக்கு ஆமா, ஒருத்தருக்கு தேவைன்னு இருக்கும்போது அவங்க வந்து தேவையை பூர்த்தி பண்றதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகள் செய்யதான் செய்வாங்க. அந்த தேவை எப்படி வருது, அந்த தேவை வந்து சமூகத்துக்கு ஏற்றபடி இருக்கா அப்படின்றதுதான் வந்து இங்க வந்து வெளியில வருது. சில விஷயங்கள்ல நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல அது வந்து சீக்கிரமா சென்சிட்டைஸ் பண்ணப்படுது, சீக்கிரமா போய் சேர்ற ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் வந்து பத்திரிகையிலும் எழுதுறாங்க, இங்கேயும் வந்து இப்படி சோசியல் மீடியாஸ்லும் எழுதுறது வருது. அதனால என்னன்னா, நான் பாக்குற பெரும்பகுதியான ஊழியர்கள் இந்த மாதிரியான எதுவுமே வந்து கிடையாது. எல்லாருக்கும் போய் ஆபீஸ்ல அடி வாங்கிட்டு அந்த அடி வாங்குறதுல இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போய் நேரம் செலவழிக்கிறதுக்கு முடியாத ஊழியர்கள் தான் வந்து நான் பாக்குற மெஜாரிட்டி வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஆபீஸ்ல அடி வாங்காத போது நடக்கிற மேபி விஷயமா இருக்கலாம். அப்படிலாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஐடி கம்பெனி எல்லாம் ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் நடக்கும், எல்லாருக்கும் வந்து ப்ரெஷர் வரும், டார்கெட் வரும். ஸோ நீங்க வந்து எதையுமே பத்தி சிந்திக்க முடியாது. நீங்க வந்து என்னோட குடும்பத்தையே என்னால் சிந்திக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நான் எப்படி இன்னொரு எஃபர்ட்டை போட்டு நான் வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கு நான் சிந்திக்க முடியும்? ஸோ அதெல்லாம் வந்து ஏதாவது 1-2 எக்ஸெப்ஷனல் கேசஸா இருக்கலாம். அது வந்து அன்எக்செப்ஷனலா ஆம்பிளிஃபை ஆகிற ஆஸ்பெக்டா இருக்கலாமே தவிர இங்க இருக்கிற ஒர்க் ப்ரெஷரும் இங்க இருக்கிற டென்ஷனும் குடும்பத்தையே வந்து சீரழிக்கிற நிலைமையில இருக்கும்போது இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்றதை நான் நினைக்கிறேன். பாஷ் கமிட்டி எவ்வளவு ஆக்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒரு கம்பெனி இவ்வளவு மாடர்னா இருக்கு, நிறைய விஷயங்களை பண்றாங்க அப்படின்னும் பொழுது அதுக்கான என்வாயன்மெண்ட்டும் ரொம்ப சேஃபா பெட்டரா இருந்திருக்கணும். பாஷ் கமிட்டி ஆக்டிவா இருக்கா? அங்க கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரைஸ் ஆகுமா? அதுக்கான ஒழுங்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா? எப்படி இருக்கு ஐடி நிறுவனங்கள்ல பாஷ் கமிட்டியினுடைய நிலைமை? பாஷ் கமிட்டி ஆக்டிவா இருக்கு. அதனாலதான் நீங்க டிசிஎஸ் உடைய கடந்த 3-4 ஆண்டுகளுடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாஷ் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். அதுல வந்து முடிக்காமல் அவங்க பலதை வச்சிருக்கிறாங்க அப்படின்றதும் வந்து வெளியில வருது இப்ப இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். ஆனால் டிசிஎஸ் மாதிரியான பெரும் நிறுவனங்கள்ல பல லட்சம் கோடி சம்பாதிக்கிற நிறுவனங்களே பாஷ் கமிட்டி எப்படி வச்சிருக்காங்கன்னா நேம் சேக்குக்கு இருக்கும். அதுல இருக்கிறவங்க டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அரசுக்கு கொடுப்பதற்காக மட்டும்தான் இருப்பாங்களே தவிர நம்ம வந்து ஜெண்டர் இன்க்ளூசிவிட்டி நம்ம வந்து உருவாக்கணும், பாலினம் சம்பந்தமான மைக்ரோ அக்ரெஷன்ஸ் இல்ல அது சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள், நீங்க வந்து ஹராஸ்மெண்ட்டே வந்து பிசிக்கலா பண்ணாதான் ஹராஸ்மெண்ட் நம்புற பெண்கள் தான் வந்து அதிகமா இருக்கிறாங்க. மென்டலா வந்து டிஸ்டர்ப் பண்ணாலே அது வந்து ஹராஸ்மெண்ட் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட இன்னும் வந்து நம்ம எஜுகேஷன் கொண்டு போகல. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு வீடியோ போட்டு காட்டிடுவாங்க. அந்த வீடியோ வந்து நீங்க மேண்டட்டரியா முடிச்சாகணும். பட் அதுல வந்து எவ்வளவு தூரம் அவங்க உள்வாங்கினாங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பேருக்காக கண் துடைப்புக்காக பாஷ் கமிட்டிஸ் வந்து இருக்கு. அதுல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது. கம்ப்ளைண்ட் வந்து தீர்க்கிறது வந்து இப்ப அமெரிக்கால எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க லேபர் வெப்சைட்ல அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுடைய ஒப்புதலுக்கு உட்பட்டு அது வந்து முடிக்கப்பட்டுச்சா, அவங்களுக்கு ஏற்புடையதா இருந்துச்சா அந்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. ஸோ நான் வந்து 10 கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா 10 கம்ப்ளைண்ட்ல 9 கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு ஏற்புடையதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா போடுறதுனால அங்க வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து வருது. இங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, கம்ப்ளைண்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் வந்து இருக்கும். அதுல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து ஏற்புடையதா இருந்துச்சா அந்த முடிவு அப்படின்னா அது இருக்காது. ஏன்னா அது ஒரு பெரிய ஆஸ்பெக்டை மறைக்குது. இங்க இருக்கிற பாஷ் கமிட்டி மெம்பர்ஸ் எப்படி ஜெண்டர் இன்சென்சிட்டிவாக
கம்ப்ளைண்ட் பண்றவங்களே வந்து நீ வந்து இதை வந்து நீ வெளியில சொல்லக்கூடாது, இல்ல நீ இதை வந்து எடுத்துட்டு போகக்கூடாது, நீ தான் தப்பு அப்படின்னு விக்டம் பிளேம் பண்ணி இங்க இருக்கிறத வந்து மூடி மறைச்சு அவங்கள வந்து காலி பண்றாங்க. இல்ல அந்த விக்டமை வந்து பாதிக்கப்பட்டவங்களை எப்படி வந்து துரத்திய வந்து அனுப்புறாங்க கம்பெனி விட்டு அப்படின்ற தகவல் எல்லாம் இன்னும் இது கூட வர ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த பாஷ் கமிட்டி எப்படி வந்து ஒரு பெரிய அதுக்கு உருவாக்குனதுக்கும் அதுல செயல்முறைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்படின்றது வெளியில் வரும். பெரும்பகுதி நிறுவனங்கள் என்ஜிஓஸை பயன்படுத்தி டாக்குமெண்ட் முடிக்கிறதுக்கு தான் வந்து எக்ஸ்டர்னல் கமிட்டி மெம்பரை வந்து வச்சிருக்கிறாங்களே தவிர எக்ஸ்டர்னல் கமிட்டி மெம்பர் கண்காணிப்பதற்கு அப்படின்றது மாறி டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ற ஒரு கம்பெனியாக அதற்கு காசு வாங்கிட்டு செய்யற ஒரு நபர்களாக வந்து அன்பார்ச்சுனேட்லி மாறி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ரிஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு. பட் இது மட்டுமே பத்தாது. நீங்க கம்பெனிக்குள்ள அக்கௌண்டபிலிட்டி வந்து உருவாக்காமல் இது வந்து வெளியில நம்ம வந்து ரிப்பப்ளிக் ஜனநாயக நாடு அப்படின்றது வந்து நம்ம சொல்லிட்டு ஒரு நிறுவனம் எப்படி வந்து மொனார்கியா அத்தாரிட்டேரியனா மேல இருக்கிற முடிவு தான் சரி, கீழே இருந்து நீங்க பதில் கூட சொல்ல முடியாது, எதிர்ப்பு கூட தெரிவிக்க முடியாது, உங்க ஒப்பீனியன் கூட சொல்ல முடியாது அப்படின்னு வந்து இங்க வெளியில இருக்க சமூகத்துக்கும் நிறுவனத்துக்குள்ள இருக்கிற அமைப்பு முறைக்கும் சம்பந்தமே இல்லாத இருப்பதை நம்ம வந்து மாத்தாமல் மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்க அக்கௌண்டபிள், கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்டபிள் அப்படின்றத வந்து மாத்தாமல் இதை வந்து நம்ம ஒண்ணுமே சரி பண்ண முடியாது. ஏன்னால் பாஷ் கமிட்டியை வந்து ரிஃபார்ம் பண்றது இதுக்குள்ள ஒரு பகுதியா தான் வந்து இருக்கும் அப்படின்றதான் நம்ம பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக அந்த இடத்தை ஜனநாயகப்படுத்தாம மற்ற பிரச்சனைகளை சரி செய்ய முடியாது. இஸ்லாமியர்களுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது என்னவாக இருக்கு, அல்லது சிறுபான்மை மக்களினுடைய ரெப்ரசன்டேஷன்றது ஐடி துறையில என்னவாக இருக்கு? ஏன் அப்படின்னா மெஜாரிட்டியா வந்து பெரிய பெரிய இடங்களுக்குள்ள போறாங்களா, நிறுவனங்களுக்குள்ள போறாங்களா, அரசு அதிகாரிகளாக இருக்காங்களான்னா இல்ல, அதுதான் ரியாலிட்டி. அப்படி இருக்கும் பட்சத்துல ஐடி துறையில சிறுபான்மை மக்களுடைய ரெப்ரசன்டேஷன், குறிப்பாக இஸ்லாமியனுடைய பிரதிநிதித்துவம் அப்படின்றது இருக்கா பொறுப்புகள்ல? அதாவது நீங்க நான் மேல சொன்ன மாதிரி ஹைரார்கிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க பிரமிட் ஸ்ட்ரக்சர் சொல்றாங்க. அதுல மேல போக போக எல்லாருமே வந்து குறிப்பிட்ட இந்த அப்பர் காஸ்ட் செக்ஷன் தான் வந்து இருக்கு. அதை தாண்டி வேற யாருமே இந்து அப்பர் காஸ்ட் தான், வேற யாரும் கிடையாது. ஸோ மேபி எக்ஸப்ஷன்லாம் 1-2 பேர் வந்து இருக்கலாம். ஸோ முடிவெடுக்கிறது அதுதான். மற்றபடி கீழே எவ்வளவு பேர் ரெப்ரசன்டேஷன் இருக்காங்கன்றது தகவல் வந்து எங்கேயுமே வெளியில கிடையாது. அதெல்லாம் வந்து வெளியில வந்து இவங்களோட டைவர்சிட்டி இன்க்ளூஷன் பாலிசியில அதெல்லாம் சொல்றது கிடையாது. அந்த மாதிரி சொன்னா மாட்டிப்பாங்க இவங்க, சொல்றது கிடையாது. பட் ஒர்க் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கடைநிலையில பல்வேறு செக்ஷன்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதுல முஸ்லிம்களும் இஸ்லாமியர்களும் வந்து கண்டிப்பா இருக்கிறாங்க. ஆனால் வாய்ப்புகள் அப்படின்னு வரும்போது நான் வந்து ப்ரமோஷனுக்கோ இல்லைன்னா என்னுடைய வெளிநாடு போகுவதற்கான வாய்ப்புகளோ இதெல்லாம் பெரிய நெருக்கடிக்குள்ள ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேர்னாலேயே வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுறது அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இந்த வெறுப்பு இதெல்லாம் வந்து கட்டுக்குள் வைப்பதற்கு மெக்கானிசமே கிடையாது. ஏன் ஒருத்தருக்கு வாய்ப்பு வந்து மறுக்கப்படுது அப்படின்னு, அதாவது ஒரு முஸ்லிம் பேர் வச்சிருக்கவரு ஃபாரின் போறது அப்படின்றது கஷ்டம் தான். ஏன் அவங்களே விரும்ப மாட்டாங்களா? ஃபாரின்லயும் விரும்ப மாட்டாங்க. இவங்க அந்த நெருக்கடியை ஃபேஸ் பண்ணி அனுப்பணும். இல்ல இது வந்து நம்ம எங்கேயுமே வந்து இது நம்ம எங்க குற்றம்னே சொல்ல முடியாது. எல்லாருமே குற்றம் தான் சொல்லணும். நீங்க வந்து முடிவெடுக்கும் நிலையில இருக்கிறவங்க ஏன் வந்து ஒரு வாய்ப்பு வந்து ஒரு நபருக்கு மறுக்கப்படுதுன்றதை வந்து சொல்லவே மாட்டாங்க. ஸோ இந்த அடிப்படையில் நான் வந்து உங்களுக்கான வாய்ப்பு நான் அமெரிக்கா போறதுக்கு மறுக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து வெளியில வரும். வராத பட்சத்தை எல்லாருமே வந்து தப்பு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. நான் ஏன் ஆன்சைட் அனுப்பலன்றதை நான் சொல்லவே மாட்டேன். ஆமா, ரிஜெக்ட் ஆயிடுச்சு அவ்வளவுதான், அடுத்த வாட்டி நான் கொடுப்பேன்பா அப்படின்னு சொல்லி எத்தனை வாட்டி நீங்க வந்து இப்படி சொல்வீங்க? ஸோ சொல்லிக்கிட்டே இருக்க அவ்வளவுதான். இதுதான் வந்து உங்களுடைய செயல்பாடு வந்து வெளியில காட்டுது. ஏதோ ஒரு பயாஸ் இருக்கு, அந்த பயாஸின் அடிப்படையில் நான் வந்து வேற ஏதாவது நான் வேலையை பார்த்துட்டு போவேன். சரி, இந்த வாய்ப்பே எனக்கு வந்து கிட்டாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போவேன். ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் ஏற்பாடுகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ ரெப்ரசன்டேஷன் எல்லாருக்குமே, பெண்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி எல்லாருக்குமே கடைநிலையில இருக்கு. முடிவெடுக்கிற நிலைமையில யாருக்குமே கிடையாது. ஹராஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு இருக்குமா அந்த பிளேஸ்ல? ஒரு டிஸ்கிரிமினேஷனை சமூகத்துல இருக்க மாதிரி பட்டியல் சமூகம் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓபி சமூகம் பெருசா இல்லைனா கூட சிறிய அளவில் அவங்க கூட அதை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இஸ்லாமியர்கள் கண்டிப்பா ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் இருக்கு. அது அந்த நிறுவனங்கள்ல இருக்கிறதுக்கான ஸ்பேஸ்லாம் இருக்கா? இன்னைக்கு நீங்க நிதாக்கான் இந்த இஷ்யூலாம் வெளியே வரும்பொழுது டிசிஎஸ் கன்ஃபெஷன் பேஜ்ல போடுறாங்க அப்படின்னா அது ஆப்வியஸா ஒரு கைண்ட் ஆஃப் ஹராஸ்மெண்ட் தான் அது. ஆனா நிறுவனங்களுக்குள்ள அந்த பாகுபாடு, அந்த ஹராஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல ஜனநாயகமா தான் இருக்குமோ? நீங்க வந்து உங்களுக்கு ஜெண்டர், காஸ்ட், ரிலீஜன், மொழி இதெல்லாமே வந்து தாண்டி மனிதர்கள் மேலேயே வந்து உங்களுக்கு அங்க பாலிடிக்ஸ் வந்து இருக்கும். அதாவது நீங்க என்னதான் கேஸ்டா இருந்தாலும் ரிலீஜனா இருந்தாலும் டே டு டே ஒர்க்ல நீங்க வந்து என்னுடைய காலை இழுத்து விட போறீங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். ஏன்னா ஒர்க் பிளேஸே வந்து ஹைலி காம்படேட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆனா நீங்க வந்து யாரையாவது இழுத்து விட்டு தான் நீங்க வந்து மேல வரணும், நீங்களை வந்து தள்ளி விட்டு தான் மேல வரணும்.
ஸோ அப்போ என்னுடைய டே டு டே ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ஒரு பெரும் சண்டையை ஏற்படுத்துவதற்கும் பெரிய முரண்பாடுகள் மத்தியில தான் வந்து இருக்கும். ஸோ ஹைலி பொலிட்டிக்கலா இருக்கும். ஏன்னா இருக்கிற வாய்ப்பு ஒன்று இல்லை அரை அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த இருக்கிற அறைக்கும் ஒன்றுக்கும் வந்து 100 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ 100 பேர் சண்டை போடணும்னா அங்க வந்து திறமை கண்டிப்பா ஃபேர் ஃபைட்டா இருக்காது. அங்க வாய்ப்பும் அதை கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ல இருந்து மேனேஜ்மெண்ட் இப்படிதான் தீர்மானிக்குது. உங்களுக்கு பட்ஜெட் அலோகேஷன் சொல்லிடுவாங்க. அந்த பட்ஜெட் அலோகேஷன் 100 பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து ஒருத்தருக்கு தான் வந்து பட்ஜெட்டே கொடுக்குற மாதிரி பட்ஜெட் இருக்கும். ஸோ அப்ப யார் அந்த ஒருத்தருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நடக்கிற சண்டேல கண்டிப்பாக எனக்கு ஃபேவரபிளா இருக்கவங்க தான் நான் கொடுக்கறதுக்கு இந்த சிஸ்டமே வந்து அலோவ் பண்ணும். ஸோ இது வந்து பை சிஸ்டமேட்டிக்கா டிஸ்கிரிமினேஷன்ஸும் சிஸ்டமேட்டிக்கா இங்க இருக்கிற போட்டிகளும் பாலிடிக்ஸும் வந்து வளர்த்தெடுக்கப்படுது. அதுதான் இவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி கெயின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. அப்படி வச்சிருந்தா நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்றது இந்த இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலா இருக்கு. அது இதெல்லாம் கண்டிப்பாக வளர்த்து விடுது. அது என்கரேஜ் தான் பண்ணுது. எஸ், ஓகே. மனிதர்களுக்குள்ளேயே வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அதை தாண்டி தான் நம்ம ஜாதியோ மதமோ இதெல்லாம் வந்து அந்த ஐடென்டிட்டிஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. ஐடென்டிட்டிஸ் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து இருக்கிறதுக்கான சிஸ்டம் தான் வந்து ஐடி நிறுவனங்கள்ல இருக்கு. நான் கூட இருக்கிறவங்க சக ஹிந்துவா இருந்தாலும் சக முஸ்லீமா இருந்தாலும் சக பெண்ணா இருந்தாலும் நான் அவங்கள வந்து கட்ரோட் பண்ணி காம்படிஷன்ல நான் வந்து வின் பண்ணாதான் எனக்கு வந்து ஏதாவது கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அங்க இருக்கிற நிலைமையா இருக்கு. ஓகே, மதமாற்ற குற்றச்சாட்டு அப்படின்றது வந்திருக்கு. அப்படி பண்ண முடியுமா? இப்போ பவரை வச்சு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி வாய்ப்பு இருக்கு, அதை பண்ணலாம். ஏன் அப்படின்னா அவங்க பவர் இருக்கு, அவங்க பேசுறாங்க, ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இப்போ ரிலீஜன் அப்படின்றதா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். அப்ப அதை வந்து மாத்துறதுக்கான ஸ்கோப்பும் அங்க நிறுவனங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. அப்படி மதமாற்றம் நான் அது எப்படியெல்லாம் கேட்கறேன். ஒரு இந்து டாமினண்டா இருக்காங்க, அவங்க அவங்களுடைய மதத்தை திணிக்க முயற்சிக்கிறாங்க, அது கிறிஸ்தவர் முயற்சிக்கிறாரு. இந்த நாஷிக் கேஸ்ல இஸ்லாமியர்கள் மதமாற்ற முயற்சித்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வருது. அப்படி மதமாற்றம் பண்ண முடியுமா ஒரு நிறுவனத்துக்குள்ள? கண்டிப்பா. அதாவது மதமாற்றம்ன்றது வந்து பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றதோட மதமாற்றம் அப்படின்ற ஒரு இஷ்யூல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இதுல என்ன கற்பிக்கப்படுதுன்னா, ஒரு சைடு இருக்கிறவங்க முட்டாளாகும் சுயமா சிந்திக்க திறனற்றவர்கள் அப்படின்னும், இன்னொரு சைடு அதை வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணி அவங்க பண்ணிட முடியும் அப்படின்றதுதான் வந்து இதுல கற்பிக்கப்படுது. பட் மதமாற்றம்ன்றது வந்து ஏன் சமூகத்துல நடந்திருக்கு, ஹிஸ்டாரிக்கலா நடக்குது அப்படின்னா, ஒரு தேவையை ஒட்டி அவங்க வந்து போறாங்க. இங்க வந்து எய்தர் வந்து அங்க போனா ஏதாவது பெட்டரா இருக்கும்னு நம்புறாங்க, இங்க வந்து எனக்கு அந்த பெட்டர்மெண்ட் கிடைக்கல அப்படின்றது நம்புறாங்க. அதனால மதமாற்றம் வந்து பண்றாங்க. இது தேவையை ஒட்டி ஒரு நபர் முடிவெடுத்து வந்து செய்வது. அந்த தேவையை ஒட்டி முடிவெடுத்து செய்வதை முட்டாள்கள் அப்படின்றது வந்து பரப்புவதா இந்த அவங்களுக்கு வந்து அறிவில்லை அப்படின்னு சொல்வதுதான் இந்த மதமாற்ற தடை சட்டங்கள் எல்லாமே உடைய அடிப்படையாக எதிர்க்கிறவங்க சொல்றது. ஆமா, அந்த மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர்றதுக்கே ஆர்குமெண்ட் வந்து இப்படிதான் இருக்கு, ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன் அப்படின்னு. அந்த ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷனுக்கு அளவுகோல் என்ன, எப்படி நிர்பந்தப்படுத்துறீங்க? நீங்க வந்து ரிலீஜனை வந்து ஒரு பர்சனல் ஆஸ்பெக்ட், ஒரு பர்சனல் ஃப்ரேம் ஒர்க்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்னு சட்டம் இருந்ததுன்னா, வெளியில வந்து ப்ராபகேண்டா பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு சட்ட திட்டங்கள் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து வரவே வராது. போஸ்ட் அவங்க யாருக்கு வேணுமோ அவங்க தேவைன்னா அவங்க மாறிக்கிறாங்க. இந்து முஸ்லீம் ஆயிக்கலாம், முஸ்லீம் ஹிந்து ஆயிக்கலாம், கிறிஸ்டியன் ஹிந்து ஆயிக்கலாம், என்ன வேணா யார் வேணா போய்க்கலாமே. ஆனால் அந்த பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்றத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு இவங்களுடைய சட்டம்லாம் வந்து வழிவகை சொல்ல மாட்டேங்குது. ரிலீஜன் வந்து என்னுடைய பர்சனல் ரைட்டு, அந்த பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள மட்டும் இருந்துட்டா இது வந்து வெளியில வந்து அரசியல்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஓட் பேங்கா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதை வந்து இவங்க பண்ணாம ஓட் பேங்க்ல கன்சால்டேட் பண்றதுக்கு மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்துறதுனாலதான் சட்டங்களும் இந்த ப்ராபகேண்டாவும் டிவிசிவ் பாலிடிக்ஸ் உருவாக்குவதும் இதுக்கு வந்து பேஸா வந்து இருக்குதே தவிர ஆக்சுவலா மதமாற்றம்னா அது நடக்கதான் செய்யும், அது நடக்கதான் தேவையை ஒட்டி நடக்கல. அது ஒரு நிறுவனத்துக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணி அப்படி பண்ணிட முடியுமா நான் கேக்குறேன். நான் சமூகத்திலே பண்றது வந்து வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சமூகத்திலே பிடிச்சதான் மாறுறாங்க. ஆமா, பிடிச்சல தேவை ஒட்டி மாறுறாங்க. எந்த ரிலீஜன்லயும் யாருமே எக்காலத்திலயும் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, ரிலீஜன்ல இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. நான் வந்து ரிலீஜன்ல இருந்து ஏத்திஸ்டா மாறுறதும் ஏத்திஸ்ட்ல இருந்து ரிலீஜனா மாறுறதும் கூட தான் இருக்கு. ஸோ தேவை கொட்டி மக்கள் அவங்களுடைய மனநிலைக்கு என்ன தேவையோ அதை ஒட்டி அவங்க மாறிக்கிறாங்க. அப்படி மாறும்போது அதை வந்து யாரும் தடுக்கிறது வந்து சரியும் கிடையாது. அதே மாதிரி அது மாறுவது அவங்க முட்டாளோ இல்லை அவங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்றதோ வந்து சரியும் கிடையாது. ஆனால் அதை வைத்து சமூகத்துல இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்த வைத்து இவங்க வந்து ஒரு டிவிசிவ் பாலிடிக்ஸை இன்ஜெஸ்ட் பண்ணி அதுல வந்து ஐடி நிறுவனங்கள் மாதிரியான கம்பெனிலேயே இந்துக்கள் நாங்க முஸ்லிம்கள் நீங்களும் பிரிவினை செய்யறதுதான் இவங்களுடைய ஓட் பேங்க் பாலிடிக்ஸா இருக்கு. அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸை நம்ம மக்கள் மத்தியில பாலிசிஸ் எப்படி அவங்க கிட்ட வந்து அஃபெக்ட் பண்ணுது,
என்னதான் வந்து நாங்க வந்து இந்துக்களுக்கு நிக்கிறோம், இல்ல நாங்க வந்து சில அடிப்படை அமைப்புகள் வந்து நாங்க முஸ்லீமுக்காக நிக்கிறோம் அப்படின்னு பேசுற எந்த அமைப்புகளும் பாலிசின்னு வரும்போது அவங்க எப்படி வந்து நம்ம சொல்ற பாலிசி தான் வந்து பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம எடுத்து சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் இந்த ஒற்றுமை வரும்ன்றது நான் நினைக்கிறேன். நிறுவனம் எப்படி கையாண்டுருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த இஷ்யூவை? டிசிஎஸ் நாசிக்ல நடந்த இஷ்யூவை டிசிஎஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கு? ரெஸ்பான்சிபிளா ஹேண்டில் பண்ணிருக்காங்களா எப்படி? கண்டிப்பா இல்ல. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிலேடு ரெஸ்பான்ஸா இருந்திருக்கு. அவங்க ஹெச்ஆர்ல ஒரு 4-5 நாள் கழிச்சு இந்த விசாரணைலாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் முடிஞ்சதான் சொல்றாங்க. இன்னும் வந்து பல தகவல்கள் அவங்களால சொல்லியிருக்க முடியும், பட் அதெல்லாம் வந்து அவங்க சொல்லல. ஏன்னா இதுல வந்து ஐ திங்க் அவங்க ஒரு பெரிய அளவுக்கு வந்து அவங்களும் ஒரு ஷாக்ல இருப்பாங்கன்றத நான் நம்புறேன். திடீர்னு SEZல இத்தனை பேரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் வந்து உள்ள வருது அப்படின்னா அது பெரிய செக்யூரிட்டி இஷ்யூ. இதோட இம்பாக்ட் கண்டிப்பாக டிசிஎஸ்க்கு வந்து பல்வேறு கான்ட்ராக்ட்ல இருக்கு. பல நாடுகள்ல இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது இனிமேட்டு இவங்களை ரிலீஜியஸ் இன்சென்சிட்டிவா தான் வந்து பார்ப்பாங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம், டிசிஎஸோடைய இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் பெரிய ரெப்ரிகஷன்ஸா இருக்கும். அதனால அது எப்படி ஆள்வதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப யோசிச்சிருந்திருக்கலாம். பட் ஃபண்டமெண்டலா என்னன்னா, ஒரு நிறுவனம் அதற்குள்ள ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸை வந்து வளர்த்து விடாதனால எப்படிலாம் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுது, அவங்களே வந்து லே ஆஃப் பண்ணுவதும், இல்லை லே ஆஃப் பண்றதுக்கு பிப்பு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பாலிசி, இல்லைன்னா வந்து பெஞ்ச் பாலிசி, இல்லைன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் சிஸ்டம், இது எல்லாமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் மேலிருந்து திணிக்கப்படுற ஒரு செட்டப்பா தான் வந்து வச்சிருந்திருக்காங்க அவங்களோட தேவை. அது எப்படி இப்போ பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களால எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல அப்படின்றது தான் நான் வந்து பார்க்குறேன். இதெல்லாம் வந்து சரிப்படுத்தாமல் அவங்களால வந்து சரியா ரியாக்ட் பண்ண முடியாது, இதுல வந்து சரியான நிலைப்பாடம் வந்து ஏற்க முடியாது அப்படின்றதுதான். டிசிஎஸ் நாசிக் இஷ்யூவை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கணும்? நம்ம இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். இந்த மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா மதமாற்ற குற்றச்சாட்டு, கடவுள் இந்து கடவுள்களை அசிங்கப்படுத்திட்டாங்க, உங்களால வந்து ஒரு ராக்கெட் வந்து செயல்பட்டு இருக்கு, எப்படி வெளியே மதமாற்றம் நடக்குதோ அப்படி உள்ள பண்ணிருக்காங்கன்றது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இஷ்யூ வந்து இஸ்லாமியர்கள் வேலை செய்யக்கூடிய முஸ்லிம்ஸ் அவங்க மத்தியில என்ன மாதிரியான மனநிலையை உருவாக்கி இருக்கும்? இது வந்து நம்ம இறுதியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய பதில்? கண்டிப்பா வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி வந்து உண்டாக்கியிருக்கும். ஸோ இன்னும் ஆஃபீஸ் கல்ச்சர்னால, இந்த சிஸ்டம்னால ஏற்படுற போட்டியில வர பிரச்சனைகள்னால வெறுப்புணர்வு இன்னும் அதிகப்படியாக வந்து உருவாக்கியிருக்கும். ஸோ இப்போ உடனடியாக பண்ண வேண்டியது அந்த மத நல்லிணக்கத்துக்கான ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான டிஸ்கஷன்ஸையோ, இல்லை ஈவன் சாதாரண ஒரு டீ குடிக்க எல்லாம் ஒன்னா போறது, இல்லைன்னா லஞ்சுக்கு போறது, மற்ற மதங்கள்ல இருக்கிறவங்க கூட ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றது, வீட்டுக்கு போறது, இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது வந்து கான்சியஸா வந்து பண்ண வேண்டிய அம்சமா இருக்கு. இதை வந்து பண்ணனா இது வந்து இன்னும் மேலும் மேலும் காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான படங்களோ, இல்ல கேரளா ஸ்டோரியான, இல்ல துரந்தர் மாதிரியான படங்களோ ஆம்பிளிஃபை பண்றதுக்கான ஏற்பாடுகள் தான் வந்து இருக்கு. அதனுடைய அவுட்கமா தான் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷனும் வந்து நம்ம பார்க்கலாம். படங்களுடைய வெளிப்பாடு இங்க வந்து தெரியுது நல்லா அப்படின்ட்டு, அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு, அவங்க எதிர்பார்த்தது நடந்திருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்படியான ஒரு அரசியல் நோக்கத்தோட பண்ணிட்டு இருக்கிற இந்த டிவிசிவ் பாலிடிக்ஸை ஹேண்டில் பண்ணோம்னா, ஒண்ணு நம்ம வந்து வாலண்டியரா நம்ம போயிட்டு எல்லாரும் ஒண்ணு சேர்க்கிற ஏற்பாடுகளுக்குள்ள, நிகழ்வுகளுக்குள்ள நம்ம போகணும். ரெண்டாவது, இங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு மதத்தின் அடிப்படையில யாருக்கும் வந்து பிரச்சனையும் ஏற்படல, அதுக்கு தீர்வும் வந்து வராது அப்படின்றத வந்து அந்த அரசியல பேசணும். அந்த அரசியல பேசுறது வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பாலிடிக்ஸை நம்ம வந்து பேசணும். எப்படி வந்து நியோலிபரல் பாலிசி தான் வந்து இது எல்லாத்துக்குமான சிக்கலா இருக்கு, ஆஃபீஸே வந்து டெமோக்ராட்டிக்கா இல்லை, அதுக்கு வந்து நியோலிபரல் பாலிசி தான் முக்கியமான காரணமா இருக்கு. அந்த நியோலிபரல் பாலிசியை நம்ம வந்து கேள்வி கேட்காமல், அதுதான் வந்து ஆக்சுவல் ப்ராப்ளம்ன்றத வந்து பேசாமல் திசை திருப்புவதற்கு தான் வந்து இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடு இன்டர்நேஷனல் நடந்துட்டு இருக்கிற போர், அமெரிக்கா போக போற ஒரு பெரிய கிரைசிஸ், அதுல இருந்து வரப்போற தாக்குதல்ல இருந்து மக்களை திசை திருப்புவதற்கு இவங்க என்னெல்லாம் வேணா பண்றதுக்கு இன்னும் இதுக்கும் மேல பண்ணுவதற்கு சாத்தியங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு சைடு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸும் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு, இன்னொரு சைடு மக்கள் மத்தியில, ஐடி எம்ப்ளாயிஸ் மத்தியிலே வந்து ஒரு பெரிய நல்லிணக்கத்துக்கான வேலை செயல்பாடுகளுக்குள்ள நம்ம வந்து போக வேண்டிய சூழல் இருக்கு. அதே மாதிரி நம்ம நியோலிபரல் பாலிசியோடைய தோற்றம் என்ன, அது ஏன் வந்து இதெல்லாம் பண்ணுது அப்படின்றதும் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பாலிடிக்ஸ் இதெல்லாம் சேர்ந்தாதான் நம்ம வந்து இந்த சூழ்நிலையில நம்ம வந்து வெளியில வர முடியும் ப்ராக்ரெசிவா. இல்லைன்னா மேலும் மேலும் நம்மளை பிரிச்சு இங்க இருக்கிற வேலைவாய்ப்பை உருவாக்குற, ஃபேமிலி சம்பளம், ஒரு குடும்பத்துக்கான ஊதியத்தை கொடுக்கிற ஒரே ஒரு துறையை காலி பண்ணுவதற்கான திட்டத்துக்குள்ளதான் வந்து இந்த அரசு இறங்கியிருக்கு, அதனுடைய அரசியல் அமைப்புகள் இறங்கியிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலன்னா இதுவும் வந்து காலி ஆகிரும் அப்படின்றத நம்ம வந்து
பார்க்க வேண்டியது இருக்கு. டிசிஎஸ் நாஷிக் கேஸை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த ஒட்டுமொத்தமாக இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விச்சன்ட்டை என்னவா புரிஞ்சுக்கணும்? இது ஒரு டிவிசிவ் பாலிடிக்ஸோடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா. ஸோ இந்த அது இப்போ ஐடி துறைக்குள்ளேயும் வந்து வெளியே இருந்தது, வெளியில துறைக்குள்ளேயும் ஐடி துறைக்கும் வந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளுக்குள்ள நாட் ஒன்லி இன் ஆஃபீஸ், கண்டிப்பா ஆஃபீஸ்க்குள்ள பண்ணணும், பட் வெளியிலயும் வந்து இதை வந்து பார்க்கணும். ஐடி துறைக்குள்ள இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு இருந்த பிம்பங்கள்லாம் இப்போ உடஞ்சு போயிருக்கு. இது வந்து ட்ரேட் யூனியன் வந்தா இண்டஸ்ட்ரி காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, ஒரு ப்ராபகண்டா பண்ணிட்டு இருந்த அதே ஹிந்துத்துவா அமைப்புகள் தான் இப்ப வந்து ஐடி நிறுவனத்தை அட்டாக் பண்ணி அங்க இருக்கிற வேலை வாய்ப்பையும் அங்க இருக்கிற நிறுவனங்களுடைய ப்ராஜெக்டையும் அதுல இருந்து வர குடும்பங்களுக்கு பல குடும்பங்களுக்கு கிடைக்கிற வருவாயும் காலி பண்றதுக்கான ஏற்பாடுகளுக்குள்ள அவங்களுடைய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக வந்து இறங்கியிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ரொம்ப குறிப்பாக ஐடியினுடைய கல்ச்சர் அண்ட் அங்க இருக்கக்கூடிய ஜனநாயகம் என்ன, ஜனநாயகம் நிஜமாவே இருக்கா, அண்ட் பாஷ் கமிட்டி எவ்வளவு ஆக்டிவா இருக்கு, அந்த செட்டப்பே எவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கு, அதனுடைய நீட்சி இது ஒரு விச்சண்ட் அப்படின்றது நம்ம பேசுனதுல இருந்து மக்களுக்கு புலப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த சேனலுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.